ஹலோ ட்ரகீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, அதனால தானே டிலே ஆகும். ஒன்ஸ் எக்ஸாம்ஸ் முடிஞ்சதும் நான் வீடியோஸ் போட பார்க்குறேன். அண்டு ஒரு 1 மந்த் கிட்ட ரொம்ப ரொம்ப பிஸியாக போகும். பிகாஸ் ட்ரிப் இருக்குது, கேம்ப் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். ஐ ஹோப் ஸோ. ஓகே, ஸோ இதில் டாப் ஜேகே பாட்டம் வந்து தயம். ஓகேடா, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்போது ஒரு பிளாக் கலர் கார் அப்படியே நைட் டைமில் ஒரு மாதிரி இருட்டான ரோட், அதில் வந்து ஒன் சைடு அப்படியே நிற்குது. அதுக்குள்ளே ஒரு பர்சன் அப்படியே கையிலலாம் செம்ம டேட்டோ போட்டுட்டு அப்படியே ஒரு சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ணிவிட்டு அதனோட ஸ்மோக் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக அந்த விண்டோவை இறக்கி விட்டுட்டு அப்படியே அந்த காற்றோட காற்றை கலக்குறான். தென் அப்படியே கீழே இறங்குறான். ஸோ காருக்கு பின்னாடி அப்படியே 2-3 மெம்பர்ஸ் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அவன் காரோட பேக் இதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஒரு பர்சனை அப்படியே கட்டி போட்டிருக்கான். அவனை அப்படியே அவனோட ஒன் ஹேண்ட் வச்சு தூக்கிட்டு அப்படியே ரோடோட சைடில் போட்டுட்டு அகெயின் கார் எடுத்துட்டு ஸ்டைலிஷாக ஒன் ஹேண்டில் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு மாதிரி கூலாக அவனோட கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுக்கிறான். நைட்டில் எதுக்கு கூலிங் கிளாஸ்லாம் கேட்கக்கூடாது, பிகாஸ் இது ஹீரோ என்ட்ரியில் அப்போ தான் மாசாக இருக்கும். ஓகே, அப்போது த அனதர் சைட் ஒரு ஸ்கூல் பாய் அப்படியே அவனோட அலாம் ரிப்பீட்டடாக அடிச்சுட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே ஆஃப் பண்ணுறான். அகெயின் அவனோட பிளாங்கெட் எடுத்து நல்லா போத்திட்டு அப்படியே இந்த பெட்லேயே புரண்டு படுத்துட்டு இருக்கான். ஆஃப்டர் 5 minutes அகெயின் அவனோட ஃபோன் அலாம் அப்படியே மறுபடியும் கத்திட்டு இருக்கு. அவன் மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறான். அப்போ வெளியில் ஒரு குரல், டேய் தயம், இதோட அவனோட அலாம் 15 தடவை அடிச்சிருச்சு. உன்னை விட நான் ரொம்ப ஏர்லியராகவே எழுந்துட்டேன். உன்னோட அலாம் டைமை மாற்றிக்கோ, இல்லைனா வீட்டை விட்டு எங்கேயாச்சும் போயிடு. பேசாமல் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிடு, ரொம்ப பெட்டராக இருக்கும் எனக்கு அப்படின்னு தயாங்கோட பிரதர் அவனை திட்டிட்டு அவன் பாட்டுக்கு அவனோட ஒர்க்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்போ தயம், இதுக்கெல்லாம் சலிச்சவனா நான்? எவ்வளோ தடவை பார்த்துருக்கேன், இப்படி கத்துவேன் அப்படி கத்துவேன், டெய்லி வந்து புலம்பிட்டே தான் இருப்பேன். காலங்காத்தால இந்த இம்சை இல்லாமல் எப்போ ஒரு மாதிரி ஜாலியாக வைபா ஏதாச்சும் ஒரு மெலடி சாங் கேட்டுட்டு எழுந்துக்க போகிறேனோ தெரியல அப்படின்னு 8 மணி ஸ்கூலுக்கு 7:45 எழுந்துக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி நெளிப்பெடுத்துட்டு அப்பா இப்போதான் ஒரு மாதிரி டேவே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்குது, அந்த சனியாக போய் தொலைஞ்சிருச்சுல அப்படின்னு அவனும் எழுந்து போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அப்படியே குளிச்சுட்டு இருக்கான். ஸோ குளிக்கும் போது அவனோட ஃபோனில் பாட்டு போட்டு விட்டு ஷவர் காடியில் எப்படி டான்ஸ் பண்ணிகிட்டே குளிக்கிறான். ஸோ இன்னும் 5 minutes தான். தயாங்கா, உனக்கு மட்டும் எப்படிரா கடவுள் இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவரை கொடுத்தாரு? இன்னும் 15 நிமிஷத்தில் கிளம்புற மாதிரி. ஆனால் இப்போ 5 நிமிஷம் தான் இருக்குது, கரெக்டாக போகணும். போலன்னு வச்சுக்கோ, தான் அந்த மேக்ஸ் வாத்தியார் தாலி அறிகிறான்டா அப்படின்னு அவனும் அப்படியே ரொம்ப வேகமாக ரெடி ஆகிட்டு அவனோட சைக்கிள் எடுத்துகிட்டு அண்ட் அவனோட ஸ்கூல் பேக் எல்லாம் கரெக்டாக மாட்டிட்டு அவன் அப்படியே சைக்கிளை ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ ஸ்கூல் வந்து அவனோட கண்ணுக்கு எட்டுற தூரம் வரந்தான் இருக்குது. ஸோ ஸ்கூலுக்கும் அவன் நிற்கிற இடத்துக்கும் நடுவில் ஒரு ரோட், லைக் மெயின் ரோட் மாதிரி. ஸோ அங்கே அவன் அப்படியே கிராஸ் பண்ணணும். ஸோ பொறுமையாக கிராஸ் பண்ணுறதுக்காக இந்த சைடும் அந்த சைடும் பார்க்குறான். ஸோ அவன் கரெக்டாக கிராஸ் பண்ண போகும்போது பின்னாடி ஃபாஸ்ட்டாக வந்த ஒரு பிளாக் கார் அப்படியே அவனை இடிச்சிருது. ஸோ தயாங் போயிட்டு அந்த சைடு விழுந்துடுறான். ஸோ அங்கே இருந்து மாசா கெத்தா நேற்று நைட் பார்த்தோம்ல அந்த பர்சன் இறங்கிட்டு அங்கே மரத்துக்கு அடியில் நின்ன ஒரு பையனுக்கு நல்லா வாய் மேலே பொக்குன்னு ஒன்று கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அகைன் ஸ்மோக் பண்ணிட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக வண்டியில் ஏறி போயிட்டே இருக்கான். தயாங்க அவன் இடித்தது கூட பார்க்கவே இல்லை. தயாங்க அவனை பார்த்து ஒரு மாதிரி பார்க்குறான். எச்ச டேஷ் மாதிரி இருக்கான். என்னை அப்படி தள்ளி விட்டு ஒரு சாரி கூட கேட்குறானா? சானிய நமக்குனே வருவானுங்க போல அப்படியே திட்டிட்டு அப்படியே போகிறான். ஸோ அப்போது ஜேகே அவனோட கார் அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு யூடர்ன் போடும்போது மிரர் வழியாக பார்க்குறான். பட் தயாங்கோட ஃபேஸ் தெரியல. எஸ், அது ஜங்குக் தான். ஸோ தயாங்கோட ஃபேஸ் தெரியல, பட் அவனோட பின்னாடி மட்டும் தெரியுது. ஸ்கூல் பசங்களுக்குலாம் வர வேலையே இல்லை.
சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் ஓட்டணும், இல்லைனா மூடிட்டு ஓரமாக வரணும். சைக்கிளும் ஓட்ட தெரியாமல் என்னோட ரூட்டில் குறுக்க வந்துட்டு அப்படின்னு அவன் மேலே மிஸ்டேக் இருந்தோம். தயாங்க திட்டிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஸோ தயாங்க்கு லைட்டாக முட்டியில் ஒரு ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். ஐ மீன் காலோட முட்டியில். அவன் அதனோடய ஒரு மாதிரி தாங்கி தாங்கி போயிட்டு கிளாஸ் ரூமில் உட்காடுறான். அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான், செபாஸ்டின். அப்போ தயாங் இந்த கோலத்தில் வர்றதை பார்த்துட்டு, டேய் மச்சான் என்னாச்சுடா, என்ன வாரி விழுந்துட்டியா? டேய் செபாஸு, ஏதாச்சும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காதடா. நானே அவள் யாருன்னே தெரியல, பார்க்குறதுக்கு நல்லா காஞ்சு போன கலீஜு மாதிரி. டேய் என்னடா இது வாடு? அவன் தாண்டா என்னோட சைக்கிள் அவனோட கார் வச்சு ஹிட் பண்ணான். ஆனால் ஒரு சாரி மாரி கூட கேட்காம போகிறான். சனியா எனக்குனே வந்திருக்கான்டா அப்படின்னு நல்லா செம்மையாக பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தியா? எவன்லாம் பார்க்கல, அவன் மூஞ்சும் மொகரையும் நல்லா டாட்டோ போட்டுட்டு நல்லா ஊதி தள்ளிக்கிட்டு இருந்தான். அப்படின்னு வந்தது வராததுமா நல்லா அவன் ஃப்ரெண்டு செபாஸ்டின்ட்ட கேவலமாக ஜங்குக்கு பற்றி கழுவி ஊற்றிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கும் ஒரு பையனை அடித்தான்ல, ஸோ அந்த பையனும் தயாங்கோட கிளாஸ் தான். அந்த பையன் அப்படியே வாயில் ரத்தம் ஊற்ற ஊற்ற வந்து கிளாஸ் ரூமில் உட்காடுறான். இப்போ எல்லாரும் அந்த பையனே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தயாங், டேய் மச்சான், தோ இவனை தாண்டா அடித்தான், என்னன்னு தெரில, பெரிய கையா இருப்பான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனால் தள்ளி விட்டதுக்கு ஒரு சாரி மாரி கூட கேட்காம போனான் பத்தியா, அதுதான் மச்சான், அதுதான் செபாஸ்டின் எனக்கு டென்ஷன் காண்டாகுது. மச்சான் விடு விடு, என்ன கிளை போல்டு மாதிரி இருந்தானா எப்படி இருந்தான்? போல்டெல்லாம் இல்லை மச்சான், நல்லா தான் இருந்தான். ஒரு 28 இருக்குமா? அப்படி இருந்தான். 28 உள்ள பையன், நமக்கு என்ன 17, அவனை இதுக்கிட்ட அடிச்சுட்டு போகிறான். மச்சான் ஏதாச்சும் வாட்சா விட்ருப்பான், கோளாராக கொடுத்துருப்பான், அதனால தான் நல்லா போட்டு மூக்கு மாலே கொடுத்துருப்பான். அவனை கண்டாலே நமக்கும் பிடிக்காதுல்ல, நமக்கும் பெனிஃபிட்னு எடுத்துக்க வேண்டியதான். அது தாண்டா முடியல, எனக்கு அவனை பிடிக்காது தான். நம்மளே நிறைய டைம் புள்ளி பண்ணியிருக்கான். பட் ஸ்டில் அந்த எச்ச நாய் என்னை தள்ளி விட்டதுக்கு ஒரு சாரி கூட கேட்காம போயிருக்கான். இங்கே பாரு, அவனாலே முட்டியில் ஸ்க்ராட்ச், இதுக்கு போய் பேண்டேட் வாங்கிட்டு அதுக்கு மெடிக்கல் ரூம் போயிட்டு நான் வரணும் அப்படின்னு அவன் புலம்பிகிட்டு இருக்கான். அப்போ அந்த அடி வாங்கினாலும் அந்த பையன் ஃபோனில் கால் பண்ணி, டேய் பசங்களை கூப்பிட்டு ரெடியாக இருங்க, அகெயின் 8 o'clock. ஆமாம், அந்த கன்வென்ஷனல் ஸ்டோர்ஸ் வந்து தான், அங்கே தான் நான் அடிக்கடி வருவான், அங்கே வச்சு எனக்கு ஜங்குக்கு செய்கிறோம், சொல்லல முடிக்கிறோம், புரியுதா அப்படின்னு வெறி கொண்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ தயாங்கும் அப்படியே மெடிக்கல் ரூம் போயிட்டு அவன் டின்சர்லாம் வச்சிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஜங்கு கையில் இருந்த அந்த டேட்டூஸ் எல்லாம் அப்படியே ஃப்ளாஷ் ஆகி போயிட்டே இருக்கு. டேட்டூஸ்லாம் நல்லா தான் போட்டிருக்கான், ஆனால் கடவுள் அவன் பிரெயினை தான் ஒரு மாதிரி கோளாராக டிசைன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்குனே வருவீங்களாடா யோ அப்படின்னு அவனும் டின்சரெல்லாம் வச்சுட்டு அகெயின் அவன் பாட்டுக்கு வந்து கிளாஸ் உட்காந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கான். ஸோ தயாங்க்கு கிளாஸ் முடித்ததும் அவனுக்கு கன்வென்ஷனல் ஸ்டோரில் வந்து பார்ட் டைம் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் செபாஸ்டினை அவனுக்கு பாய் சொல்லி அனுப்பிட்டு அவனோட பார்ட் டைம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த கன்வென்ஷனல் ஸ்டோர் போயிட்டு அப்போது செபாஸ்டின் கால் பண்ணுறான். டேய் தயாங்கா, டேய் காலை நேரத்தில் கால் பண்ணாதுன்னு உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன்? டேய் புரியுது எல்லாம் புரியுது மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா டவுட்டு? நான் கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு 2வது சந்தில் தான் மச்சான் இருக்கேன். காலைல ஒருத்தன் இடிச்சான்னு சொன்னேன்ல, அவன் அங்கே அடையாளங்கள்லாம் ஆகின்னு சொல்லி பார்க்கலாம். டேய் நல்லா ஒரு மாதிரி ஹேர் வச்சுருந்தான். டேய் எல்லாத்துக்கும் மயிர் இருக்க தான் செய்யும், வேற சொல்லு. டேய் இது ரொம்ப முக்கியமா? அவன் போயிட்டான்ல, விட்டுரு. டேய் கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு செபாஸ்டின் கேட்கவும், டேய் செபாஸு சொல்கிறத மட்டும் நல்லா தெளிவாக கேளு. கையில் டேட்டோ போட்டிருந்தான், பாம்பு டேட்டோ அப்படி இப்படின்னு என்னென்னமோ. அப்படி இந்த கையில் ஒரு வெள்ளி ப்ரெஸ்லெட் போட்டிருந்தானா, நல்லா தட்டியா, அதுவும் போட்டிருந்தான். அப்புறம் லிப்பில் பியர்சிங், ஆமாம் மச்சான் அதுவும் பண்ணியிருந்தான், லைட்டாக தெரிஞ்சு. கூலிங் கிளாஸு அதை தூக்கி கழுத்தில் மாட்டியிருந்தான் மச்சான்.
நைஸ் நைஸ் நைஸ். ஆள் பார்க்க காட்டா மாதிரி இருந்தானாடா? ம், காட்டானுங்க அண்ணன் மாதிரியே இருந்தான். ஜிம்பாடியா. ஆ மச்சான், நீ சொல்கிறவன் தோ எனக்கு சைடில் தான் நின்ன ஒருத்தனை முடிச்சு விட்டுட்டு இருக்கான். டேய் சப்பாஸு, என்னடா சொல்கிற? ஆ டேய், அவனுங்களாம் பெரிய கை போல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கிளாஸில் நீ சொன்னல காலைல அடி வாங்கிட்டு வந்து உட்காந்தான்னு, அவன் ஃபோனுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் வர சொன்னான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் மட்டன்னு தெரியல அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தயாங்க்கு ஒரு கஸ்டமர் வந்துட்டு அப்படியே வாங்கின திங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அவனும் பில் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருக்கும். அப்படியே செபாஸ்டின் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். மச்சான் காணோம் மச்சான், போயிட்டான்னு நினைக்கிறேன். இந்நேரத்துக்கு சம்பவம் சரித்திரமாக மாறப்போகும். நாளைக்கு பார்க்கலாம். அப்போ தயாங்கும், டேய் செபாஸு ஃபேனா மூடிடும் வீட்டுக்கு போயிரு அப்படின்னு செபாஸ்டின்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே ஒரு பர்சன் அப்படியே நைஃபை அந்த கன்வென்ஷன் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு அதை அப்படியே அந்த டேபிள் மேலே தூக்கி போட்டுட்டு தயங்க பார்த்து பில்லெட் அப்படின்னு மட்டும் சொல்கிறான் ஒரு மாதிரி கோல்டு டோனில். தயாங்கும், இவனுங்க வேற இந்த டயத்தில் தான் வந்து பில்லெட்டு மயிருட்டுன்னு அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே ஜேகேவை ஐ டு ஐ பார்க்குறான். ஜேகேவும் அப்படியே தயாங்க ஐ டு ஐ பார்க்குறான். சபாஸு. அப்போ அந்த சைட் செபாஸ்டினும், டேய் மச்சான் என்னாச்சு? டேய் தயாங்கா பேசுறது கேக்குதா இல்லையா? ஹலோ டேய் தயாங் கேக்குதா இல்லையா? அப்போ தயாங்கும் செம்ம ஷாக்கில் அப்படியே ஃபோனை கீழே போட்டுடுறான். அப்போது ஜேகே பார்த்துட்டு, வாட்ஸ் ராங் வித் யூ? புரியுதா இல்லையா? ஒர்க் டைமில் ஃபோன் பேசுகிறதே தப்பு, அகெயின் கேட்குற பில்லெட் அப்படிங்கிறான். அப்போ தயாங்குள்ள செம்ம கோவமாயிட்டு, இவன் தானே காலைல நம்மளை அடித்தான். செபாஸ்டின் அங்கே இருக்கான்னு சொன்னான், ஆனால் இங்கே இருக்கான். கத்தி வேற வாங்குறான். எனக்கு எதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டுதே. பேசாமல் கேட்டுடலாமா? எனக்கு டைம் இல்லை, டூ இட் ஃபாஸ்டர், மேக் இட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லவும் தயாங்க அப்படியே ஒரு மாதிரி முகம் சொல்லிச்சுட்டே அப்படியே பில் போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் வாங்குறான். இன்னைக்கு எவன் உயிர் போக போதோ தெரியலையே அப்படின்னு தயங்கி தயங்கி அதை அப்படியே கொடுக்குறான். கேட்டுருவோமா? வேணாம். கேட்டுருவோமா வேணாமா? இப்போ கேட்குறது கரெக்டாக இருக்குமா? இல்லை ஒர்க் டைம் வெளியில் எங்கேயாச்சும் பார்த்தேன்னா கண்டிப்பாக கேட்டுடலாம். இந்த மாதிரி உன் காரை வச்சு என் சைக்கிளை ஹிட் பண்ணியே என் சைக்கிளோட பின்னாடி டயர் மொத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கான காம்பன்சேஷனும் அப்புறம் இதோ என் முட்டியில் அடிபட்டிருக்கு. மெடிக்கல்லாம் போகல, நான் ஸ்கூலில் உள்ள மெடிக்கல் ரூம்க்கே போயிட்டேன். இருந்தாலும் அதுக்கும் நான் மணி கேட்பேன். அதுக்கு ஒரு $10 எல்லாமே கேட்கணும்ல அப்படின்னு அவனை பொய் கணக்கெலாம் போட்டுட்ருக்கான். இப்போவே கேட்டுடலாம் அப்படின்னு தயாங் திரும்பினா ஜேகே பாட்டிக்கு அந்த பில்லிங்கை போட்டுட்டு அந்த நைஃபை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். பார்க்கவே செம்ம ஒரு மாதிரி கூலாக மாசாக இருக்கான். பார்க்கும் போதே தெரியுது சரியான கிரிமினலாக இருப்பான் போல, கேங்ஸ்டர்னு நினைக்கிறேன் அப்படின்னு தயாங்க அவனுக்குள்ளே பேசிட்டு பேனு பார்த்துட்டு இருக்கான். அப்போ செபாஸ்டின் கத்திட்டே இருக்கான், டேய் தயாங்கா, டேய் டேஷ் பயலே இருக்கியா என்ன? அப்போ தயாங்க அந்த சவுண்ட் கேட்டுட்டு அப்படியே கீழே இருந்து ஃபோன் எடுத்து, டேய் டேய் செபாஸு, டேய் என்னாச்சு? டேய் உன் பக்கத்தில் இருந்தா நல்ல சிவ பார்த்தா எங்கள் ஸ்டோரில் வந்து நைஃப் வாங்கிட்டு இருக்கான்டா. நான் எது நைஃபா? மச்சான் யாரும் மூஞ்சில் பூரா விட போகிறான்னு தெரியலையே. டேய் அதுதான் எனக்கும் தெரியல. அப்புறம் கேட்கணும்னு சொன்னியே, அவனை அகெயின் பார்த்தா இந்த மாதிரி ஹிட் பண்ணியே, அறிவு இருக்காடா? ஒரு சாரி கேட்டியாடான்னு. நான் மச்சான் நைஃப் வாங்கவும் கத்தியை வாங்கவும் பயந்துட்டியா என்ன? ஓ மூஞ்சில் பூரா விட்டுருவான்னு. டேய் செபாஸு மூடு என்ன? நான் கேட்கலான்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி திரும்புறதுக்குள்ள அவன் போயிட்டான். ஆனால் கண்டிப்பாக கேட்காம விடவே மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தயாங்க 8 மணிக்கு தான் ஸ்டோர் டியூட்டி முடியும். ஸோ அவன் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு இருக்கான். ஸோ அவனை இடித்த அதே கார், ஐ மீன் நம்ம ஜங்குக்கோட கார் அப்படியே நிற்குது. ஆஸ் யூஸ்வல் ஜங்குக் வெளியில் இறங்கி அப்படியே ஸ்மோக் பண்ணி தள்ளிட்டு இருக்கான். அப்போ தயாங் பார்க்குறான், இருக்கான்ல கிரிமினல், எனக்கு போய் இந்த ரவுடி கிட்ட கேட்டுற வேண்டிதான்.
இது ஏன் பண்ண, சாரி, ஒரு சாரி சொன்னா கூட ஐ வில் பி ஃபைன் அப்படின்னு போகிறதுக்காக 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். ஸோ மார்னிங் ஒரு பையனை அடிச்சிருப்பான்ல ஜேகே, அந்த பையன் அப்படியே ஒரு 50 மெம்பர்ஸை கூட்டிட்டு அப்படியே வந்து ஜேகேவை அட்டாக் பண்ணுறதுக்காண்டி வர்றான். ஜேகே கன்னு கத்தின ஷெல்லாம் எப்போவுமே பாக்கெட்டில் ரெடியாக வச்சுட்டே சுற்றிட்டு இருக்கான். தயங்க அப்படியே போயிட்டு ஜேகேவோட காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். ஸோ அங்கே நடக்கிறத ஃபைட் சீன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே லைவாக பார்த்துட்டு இருக்கான். ஷப்பா, நான் கேங்ஸ்டர் இப்படி அடிக்கிறான். ஆ, பின்னாடி 2-3 ஆள் வேற போட்டு பொழந்து அழுறானுங்களே. அப்போ இவ்வளோ நேரம் ஜேகே மேலே காண்டா இருந்தவன் ஜேகேவை பார்த்து அந்த காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு, டே கேங்ஸ்டரு போட்டு அவன் மூஞ்சி மேலே போட்டு, என்னை புள்ளி பண்ணும்போது இப்படி தான் பண்ணான், போட்டு மூஞ்சி மேலே போட்டு அப்படின்னு அந்த ஜேகேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவனோட கிளாஸ்மேட் இருப்பான்ல, அவனை அடிக்க சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்தவங்களால சமாளிக்க முடியாமல் கொஞ்சம் பேர் அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஆனால் தயம் கொஞ்சம் கூட பயப்படாம, நீங்கள் போய் கேட்குறோம், கண்டிப்பாக போய் கேட்குறோம் அப்படின்னு எழுந்துட்டு ஜேகே அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவனோட ஜாக்கெட்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். ஸோ ஜேகே அப்படியே அந்த நைஃபோடு வந்து தயாங் மேலே விழுகிறான். ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸு, அந்த நைஃப் அப்படியே தயாங்கோட கழுத்தில் லைட்டாக 1 இன்ச் விட்டுருந்தா இறங்கியிருக்கும். அப்படியே தயாங் மேலே ஜேகே அப்படியே விழுந்துடுறான் அந்த கத்தியோட. அப்போ 2 பேரோட ஐஸ் இன்னும் நெருக்கமா, அவங்க 2 பேரோட மூச்சு காத்தும் அப்படியே மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு இருக்கும் போதே தயாங்கோட கிளாஸ்மேட் இருக்கான்ல அந்த பையன் அப்படியே அவன் ஒரு வெப்பனை எடுத்துட்டு வந்து அப்படியே ஜங்குக்கு அட்டாக் பண்ணுறதுக்காண்டி வர்றான். ஜங்குக்கு அப்படியே நகலும் போது தயாங்கே தூக்கி அப்படியே அவன் மேலே போட்டுட்டு ரோல் பண்ணுறாங்க அந்த ரோட்லேயே. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே எழுந்து போயிட்டு எல்லாத்தையும் அப்படியே ஓடி விட்டுறான். ஆஃப்டர் தட் ஜங்குக் அப்படியே தயாங்க பார்க்குறான். அப்போது ஜங்குக் ஒரு மாதிரி அவனோட ஃபேஸ்லலாம் ஹேர் வந்து படுது. ஆனால் அவன் கையில் கன், அவனோட பிளாக் ஷர்ட் ஒன்று போட்டிருக்கான், அதில் 2-3 பட்டன் அப்படியே கலண்டிருக்கு. ப்ளஸ் அந்த ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சத்தில் அப்படியே பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டார்க் வைப். ஸோ தயாங் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆக்கி பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஜங்குக் அப்படியே தயாங்கோட பக்கத்தில் வந்து தயாங்க அப்படியே அவனோட காரோட சாய்ச்சிட்டு, என்ன வேணும்? கன்வென்ஷனல் ஸ்டோர்லேயும் பார்த்தேன், அண்ட் அகெயின் இப்போயும் பின்னாடி எதுக்கு சுற்றி வர்ற, பேக்கில் எதுவும் பொருள் வச்சிருக்கியா அப்படின்னு தயாங்கோட ஸ்கூல் பேக்கை திறந்து பார்க்குறான். அதில் ஃபுல்லாக புக்ஸ் தான் இருக்குது. அப்போ தயாங்க அதை அகெயின் வாங்கிட்டு இப்போது ஜங்குக்கை அவன் கையில் கன் இருக்குன்னு கூட பயப்படாமல் ஜங்குக்கை பிடிச்ச அப்படியே அவனோட கார் மேலே தள்ளி இப்போ அப்படியே அவன் நேருக்கு நேராக வந்து, இன்னைக்கு மார்னிங் அதான் இப்போ ஒருத்தனை அடித்த ஓட விட்டியே, அவன் மூஞ்சில் பொக்குன்னு ஒன்று கொடுத்துட்டு போனல, அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட் தான். அப்போது உன்னோட காரை நிப்பாட்டும் போது ஒரு சைக்கிள் மேலே இடிச்சிட்டேன், அது வேறு யாரதும் இல்லை, நான் தான் என்னை தான் அடித்தேன், தட்ஸ் யோர் மிஸ்டேக் நாட் மைன் அப்படின்னு கன் எடுத்து அப்படியே தயாங்கோட நெத்திலிருந்து அப்படியே மூக்கு லிப்ஸ்னு கொஞ்சமாக அப்படியே இறக்கிட்டு வர்றான். ஸோ தயாங்க ஒரு மாதிரி பண்ணுது. அந்த கன்னை வாங்கி அப்படியே அவன் வாங்கி வச்சுட்டு தயாங், சொல்லு, சாரி சொல்லு, இட்ஸ் நாட் மை ஃபால்ட், இட்ஸ் யோர்ஸ், இது உன்னோட ஃபால்ட், சாரி சொல்லு. சொல்ல முடியாது, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கன்னு தெரியுதா? ஜான் ஜங்குக் போலீஸால் தேடப்படுற கிரிமினல்னு சொல்லலாம். போலீஸ் தேடியும் என்னை பிடிக்க முடியாத, ஒன்று பிடுங்க முடியாத கிரிமினல். எப்படி வேணாலும் வாட்டவன், உனக்கு எப்படியோ அப்படி வச்சுக்கோ. இது வரைக்கும் எவனும் எனக்கு இப்படி சரிசமமாக நின்று என்னை இப்படி என்னோட கார் மேலேயே லாக் பண்ணிட்டு பேசினதா சரித்திரமே இல்லை. சிவாத்தவன் ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் இவ்வளோ கட்ஸோட இப்படி வந்து என் முன்னாடி பேசிகிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஜங்குக்கோட ஐஸையே அப்படியே பார்க்குறான். அண்டு அவனோட லிப்ஸ், அவனோட பியர்சிங்னு அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் மெத்தடில் பார்த்துட்டு இருக்கான். தயாங்கோட லுக்கே ஜங்குக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. இப்போ அகெயின் ஜங்குக் அப்படியே தயாங்க அந்த கார் மேலே தள்ளிட்டு, வாட் யூ வாண்ட், என்ன வேணும், அடித்ததுக்கு காம்பன்சேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறியா ஆர் வேறு எதுவுமா அப்படின்னு இப்போ தயாங் எப்படி ஜேகே ஒரு மாதிரி
கண்ணு மூக்கு லிப்ஸ்னு அப்படியே மாற்றி மாற்றி பார்த்தானோ இப்போ அதே மாதிரி ஜேகே ஒரு மாதிரியான லைக் பார்வையில் தயாங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஆன்சர் பண்ண வந்த தயாங்கும் அப்படியே ஜேகேவோட அந்த ஒரு லுக்கில் அப்படியே ஒரு மாதிரி மயங்கி போயிட்டு அது அது வந்து சாரி சொல்லு அதுக்கு தான் வந்தேன். அப்போது ஜேகே இன்னும் தயாங்கோட லிப்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு அவனோட மூச்செல்லாம் அப்படியே தயாங் மேலே படுது. ஸோ தயாங்கோட மூச்சு ஒரு மாதிரி சூடாக இருக்கு. ஹாட். நான் சாரி சொல்லணுமா? ம் ம் ஸ்கூல் படிக்கிற உன்னோட ஏஜ் என்ன? என்னோடது ஐயோ தயங்க வளராது 17. உன்னோட ஏஜ் என்ன? அப்படின்னு ஒரு மாதிரி பயத்திலே கேட்குறான். ஃபர்ஸ்ட் டைம் இதான் என்னோட ஏஜ் கேட்குறேன். -28. அப்போனா என்னை விட 11 இயர்ஸ் சின்ன பையன். ஆமாம் ரைட்? ஆமாம் 11 இயர்ஸ் சின்ன பையன்தான். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன? அதுக்கு என்ன? பாரு உன்னால் எனக்கு காலில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எதோ ஆயிடுச்சு. எதுனா எங்க அப்படின்னு ஜேகே தயாங்கோட நெஞ்சு மேலே கை வச்சு இங்கயா இல்லை வேற எங்கேயுமா அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அப்போது ஜேகேவை லைட்டாக தயாங் புஷ் பண்ணி லைக் அந்த காரு மேலே சாயாமல் 2 பேரும் நிற்கிறாங்க. இப்போவே சொல்ல எனக்கு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போகணும். இப்போவே சாரி கேட்டு அண்ட் டேஞ்சர் 2க்கும் சேர்ந்து. அப்புறம் என்னோட பாரு அங்கே தான் நிற்குது என்னோட சைக்கிள். ஸ்கூல்லேருந்து நான் சைக்கிள் தள்ளிட்டு தான் வந்தேன். அந்த பேக் வீல் பார்க்குறதுக்கும் $20 ப்ளஸ் என்னோட காலில் அடிப்பட்டதுக்கு $10 மொத்தமாக சேர்த்து $30 வேணும் அப்படின்னு சொல்லவும் ஸோ தயாங்கோட இடுப்பை பிடிச்சி அப்படியே ஜேகே இன்னும் அவனோட பக்கத்தில் இழுத்து ரொம்ப டைட்டாக வச்சுக்கிறான். அவனோட இன்னொரு ஹேண்ட் வச்சு அவனோட கார் ஓப்பன் பண்ணுறான். அவ்வளோதான் தயாங் அப்படியே ஃப்ளாட்டு அவனோட ஒரு பிடிக்கே. அப்போது ஜேகே அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே அவனோட பர்ஸ் இருக்கும். அந்த பர்ஸ் எடுத்து அப்படியே அவனோட 1 ஹேண்டை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். $30 is enough for you? ஐயோ எப்படியெல்லாம் கேட்குறானே. போதும் $30 அவ்வளோதான் அப்படின்னு தயாங் சொல்லிட்டு ஸோ அப்படியே அகெயின் காருக்குள்ளே சாய போகிறான். ஆனால் ஜேகே தான் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கானே. அப்படியே ஜேகேயோட பேக் சீட்டில் போய் விழுந்துடுறான். அப்போ ஜேகே அவனையும் அறியாமல் அப்படியே தயாங்க்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவனோட காரோட டோரையும் அப்படியே சாத்தி விட்டுடுறான். கார் உள்ள அந்த லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறான். எப்படி இந்த காருக்குள்ள ஒரு மாதிரி டார்க் வைட். இப்போ ஜேகே அவனோட உடம்போட மொத்த வெயிட்டையும் அப்படியே தயாங் மேலே வைக்கிறான். ஸோ ஜேகேக்கு ஆல்ரெடி பட்டன்ஸ் எல்லாம் அப்படியே கலண்டு தானே இருக்கும். இப்போது தயாங்கோடதுல அப்படியே அவனோட ஷர்ட்லேருந்து கீழே கை கொண்டு போயிட்டு அப்படியே உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி தடவுறான். இப்போ தயாங்கும் ஒரு மாதிரி சத்தம் கொடுக்குறான். ஜேகே விட ஜேகே என்ன பண்ணுற? அது என் பேர் ஜங்குக்குலாம் தெரிஞ்சு வச்சிருக்க. அது நீ தானே சொன்ன என் பேர் என்ன தெரியுமா? நான் ஜான் ஜங்கு. அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்க? விட என்ன சாரி கேட்கணும்னு சொன்னல. இதுதான் என்னோட வேலை, சாரி கேட்குறது. என்னவே இது? இப்படி கூட்டிட்டு வந்து படுக்க வச்சு உடம்பு ஃபுல்லாக என்னென்னமோ பண்ணுறது தான். அதுதான் உன்னோட வேயா? அப்படின்னு தயாங்கும் அப்படியே கேட்குறான். ஆனால் ஜங்குக் விடாம அப்படியே தயாங்கும் என்னென்னமோ பண்ணுறான். அவனோட ஃபேஸ் எல்லாம் போயிட்டு அப்படியே முத்தம் கொடுத்துட்டு இருக்கான் தயாங்கு ஜேகே. தயாங் என்ன என்ன அவனும் முத்தம் கொடுத்துட்டு இருக்கான், நீயும் அப்படியே ஒரு மாதிரி அப்படின்னு தயாங் இப்போ ஜேகேவோட அந்த கேலண்டருக்குள்ள இந்த பட்டன் அங்கே வச்சு கை வச்சு ஒரு மாதிரி அவனும் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஆஃப்டர் தட் ஜேகே அப்படியே தயாங்க விட்டு எழுந்துட்டேன். இப்போ சாரி சொல்லிட்டேன், இப்போ உனக்கு போதுமா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறான். ஸோ தயாங்கலாம் அந்த மொமெண்ட்டை செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பான். ஒரு ரவுடி கூட அதுவும் அவனோட காரில் இப்போ உட்காந்து முத்தத்தை கொடுத்துட்டு இருக்கேன். அவனுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு எங்கே போச்சு தான் அவங்க அறிவு அப்படின்னு அவனும் எழுந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜேகேவை போயிட்டு அந்த காரில் லைட் ஆன் பண்ணுறான். அப்போது தயாங்க பார்த்தா ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கான்.
ஸோ ஜேகேவும் அப்படிதான். அவனோட ஹேர் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்வெட்டிங்கால இருக்கு. ஸோ தயாங் ஜேகேவை பார்க்க, ஜேகே தயாங்க பார்க்கன்னு ஒரு மாதிரியான அமைதியான இடத்துல அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஏஜ் கேப், அவனோட ஏஜ் கேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு செரி லிப் பாம் யூஸ் பண்ணுறியா? ஸ்ட்ராபெரியா மாத்திர அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே இடுப்போட தூக்கி அவனோட காரை விட்டு வெளியில இறக்கிட்டு ஜேகே பாட்டில் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கான். தயாங்க்கு ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னே ஒண்ணுமே புரியாம இப்ப என்ன நடந்துச்சோ அதை அகைன் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். என்ன சொல்றான்? செரி லிப் பாம் வேணாம், ஸ்ட்ராபெரி. அவனுக்காக நாயை மாத்தணும் பொறுக்கி ஷப்டியெல்லாம் பண்றான் அப்படின்னு அவனும் வீட்டுக்கு போயிட்டு தூங்க ட்ரை பண்றான். ஸோ அவனால தூங்கவே முடியல. அவனோட பிரதர் நைட் வந்துட்டு சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் தயம், அகைன் அகைன் அலாம் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், உன்னோட ஃபோன் உன் கையில் இருக்காது, என்னோட சுத்தியலுக்கு இறையாயிடும் அப்படின்னு அவன் பாட்டுக்கு மிரட்டி விட்டு போறான். ஆனா அது எதுவுமே தயாங்கோட காதுக்கு விழல. அவன் பாட்டுக்கு அவனோட லோகத்துல செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அந்த கிஸ்ஸின்ஸ் எல்லாத்தையும் நினைச்சிட்டு அப்போ இந்த சைட் ஜேகே அவன் அப்படியே ஷவர் பண்ணிட்டு இருக்கான். அப்போது அவனோட லிப்ஸ் அப்படியே தொட்டு பார்க்குறான். ஐனி எவ்வளோ குட்டியா இருக்கான். அவனோட பேர் வேற கேள்வி தயாங்கோ என்னமோ சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கும் போது அவனோட நெஞ்சில ஒரு மாதிரி எரியுது. என்னன்னு பார்த்தா தயாங் அவனோட நெயில்ஸ் வச்சு ஒரு மாதிரி கீறி வச்சிருக்கான். அதுதான் உனக்கு எரியுது. ஷிட், ஓ கரெக்டாக இங்கன்னு பார்த்தா எனக்கு என்னோட உடம்புல யார் இப்படி பண்ணாலும் ஐ ஹேட் இட், பட் இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு அவனும் அந்த அளவு கண்டிக்கல. பட் ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிட்டு அவனும் போயிட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். த நெக்ஸ்ட் டே மார்னிங் தயாங் நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்கவே மாட்டான். ஸோ அவன் ஒரு 8 o'clock தானே ஸ்கூல் போகணும். ஸோ எப்பயும் போல் 7 மணிக்கெல்லாம் அலாரம் அடிக்குது. ஒரு ரிங்லேயே அப்படியே தயாங் கட் பண்ணிட்டு எழுந்துக்கிறான். அவ்வளோதான், போச்சு, எனக்கு தூக்கமே போச்சு. அந்த அந்த பொறுக்கினால இங்கே பாரு என்னோட தூக்கம் முழுசா போச்சு. ஐயோ, அவன் இருக்கானே, இவ்வளோ நாள் எவ்வளோ அழகாக தூங்கி எழுந்துட்டு இருந்தேன். என் கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்னு செபாஸ்டியனுக்கு கால் பண்ணுறான். செபாஸ்டியன் அப்போ தான் நல்லா தூங்கிட்டு இருக்கான். டே டேஷ் செபாஸு, இன்னைக்கு ஒழுங்க மரியாதையாக ஸ்கூலுக்கு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அவங்க அண்ணனுக்கு முன்னாடி குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்கான். தயாங்கோட அண்ணன்னா ஒரு மாதிரி வியப்பா பார்த்துட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்லை, ஆரம் தான். என்னது இது? எது ஜட்டி போடாம ஓடும், இன்னைக்கு என்ன முழுசா குளிச்சுட்டு எல்லாம் போயிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறான். அப்ப தயாங்கும் நேற்று ஜேகே கொடுத்த அந்த மணியில அவனோட சைக்கிள்னு எல்லாத்தையும் சரி பார்த்துருப்பான் நைட்டு. ஸோ அப்படியே பார்த்துட்டு அந்த சைக்கிளை ஓட்டாம ஒரு மாதிரி தள்ளிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த ஸ்கூலோட வாசல்ல ஜேகே அப்படியே செம்ம கெத்தா எப்பயும் போல அவனோட பிளாக் அந்த அவுட்ஃபிட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ தயாங்கும் அவனை பார்க்காம கீழே குனிஞ்சிட்டு அப்படியே சைக்கிளை தள்ளிட்டு வந்துட்டு இருக்கான். பக்கத்துல வரவும் சைக்கிளை ஓங்கி ஒரு மிதிக்கிறான் ஜேகே. அப்படியே தயாங்க பிடிச்சி காருக்குள்ள போட்டுட்டு நேற்று எப்படி பண்ணானோ அதே மாதிரி அவனுக்கு மேலே வந்து தயாங்க அப்படியே எல்லாத்தையும் கழட்டிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேத்துக்கும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ வெளியில செபாஸ்டின், என்ன தயாங்கோட சைக்கிள் இருக்கு, ஆளை காணோம், எங்க போயிருப்பான் அப்படின்னு பார்த்தா அந்த கார் அப்படியே ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்கு. அந்த லெவலாம் போல தயாங்க அப்படியே பிடிச்சி ஜேகேவை தள்ளி விட்டுட்டு இருக்கான். என்னை விட ஃபஸ்ட்டு நீ பாட்டுக்கு வருவ, இது ஃபுல்லாக தூக்கத்துக்கு எடுத்த, எனக்கு முத்து கொடுத்த, என் உதட கடிச்சா, நீ என்ன பண்ணியிருக்க பாரு, என்னோட நெஞ்சு மேலே சப்பு கீறி வச்சிருக்க பாரு அப்படின்னு அவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அப்போ செபாஸ்டின், டே தயாங்கா உன்னை ஏதோ பண்றானா அப்படின்னு உத்து பார்க்குறான். அந்த காரே ஃபுல் பிளாக்ல, அதனால உள்ள இருக்கிறது எதுவுமே அப்படியே விசிபிளா தெரிய மாட்டுது. அப்போ தயாங்கும் அப்படியே ஜேகேவை பக்கத்துல இழுத்து அவனை கீழே இருப்பான்ல, ஸோ அந்த சைடில் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்போ தயாங்க அப்படி பார்க்குறத ஜேகே ஒரு மாதிரி லைக் அந்த மாதிரி பார்வையில் பார்க்குறான். ஓகேடா, இந்த ஒன் சார்டர் நான் இதோட முடிச்சுக்கிறேன், நம்ம நெக்ஸ்ட் பார்ட் போடலாம். ஓகே, நான் ஒன் சார்டர் ரெக்கார்ட் பண்ணலாம் தான் நினச்சேன், பட்
உங்களுக்கே தெரியும் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கனால கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறமா நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதை நம்ம டூ ஷார்ட்டாக கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் டோன்ட் வரி, செகண்ட் பார்ட் ஃபுல்லாக அப்படியே ரொமான்ஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த சீன்ஸ் எல்லாம் வச்சு கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கொடுக்குறேன் அந்த ஸ்டோரி லைன்ஸை. ஓகேடா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு இது ஒரு மாதிரி நியூ ட்ரையாக இருந்துச்சு. லைக் இந்த மாதிரியான ஜானரில் உங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? எந்த சீன் பிடிச்சிருந்துச்சு? எந்த டைலாக் சம்திங் லைக் தட் அந்த மாதிரி. ஸோ என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேடா, எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல்.